மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்கிற நோய். இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் பொதுவாக கண்களில் தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது, கண் நரம்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். கண் நரம்புகள்னு சொல்லும்பொழுது அந்த கண்களோட மேல் இமை வந்து மூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, பாதி அளவு மூடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக ஒரு ரிஜிடிட்டி, விரைப்புத்தன்மை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நர்வ் இன்வால்மெண்ட்டோட வர்றது தான் நமக்கு நரம்பு தளர்ச்சி தொடர்பாக வரக்கூடிய நோய்கள். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இன்னைக்கு சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை பரோட்டா, இது எல்லாமே ரெடிமேடாக கிடைச்சிருச்சு. வாங்கிட்டு வந்து உடனே ஹீட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட்ஸை வந்து நம்ம நிறைய சாப்பிட்றது தான் நர்வ் எண்டிங்ஸை வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் நரம்புகள் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஒவ்வொரு இயக்கத்திற்குமே நரம்புகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இப்போ இந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் அதில் ஒரு பெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்க முடியாத வலியாக இருக்கும். நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், மசில்ஸில் ஏதாவது ஒரு பெயின் வருதுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இதுவே நர்வ் இன்வால்மெண்ட் இருக்குன்னா, நரம்பு தொடர்பாக வரக்கூடிய வலிகள்னால் தாங்க முடியாத வலி, த்ராம்பிங் பெயின், ஷூட்டிங் பெயின் சொல்லுவாங்க, ப்ரிக்லிங் பெயின், அதாவது குத்துற மாதிரி. த்ராம்பிங் பெயின்னா அப்படியே துளைக்கிற மாதிரி ஒரு வலி, ஷூட்டிங் பெயின்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து பர்டிகுலராக விண்டுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்குது. இதில் நர்வ் இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா அது தாங்கவே முடியாத வலியாக தான் நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாக இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு தளர்ச்சினா நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நர்வ்ஸ் எல்லாம் வீக்காக இருந்ததுனால தளர்வு ஏற்படுறது. இப்போ பொதுவாக நரம்பு தளர்ச்சினா என்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில் தெரியும்? கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, இல்லை தலை வந்து ஒரு சிலருக்கு தானாக வந்து ட்ரமர், நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், தலை வந்து ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியாக பேச முடியல, பேசும்போது திக்கி திக்கி பேசுறது, நம்ம சொல்ல வர வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு பக்கவாதம் மாதிரியான நோய்களும் இருக்கு, ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஷியல் பால்சி நிறைய பேருக்கு வருது. என்னன்னா அதில் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஷியல் நர்வ்ஸ், அந்த கிரேனியல் நர்வ்ஸ் சொல்கிறோம், 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதில் ஃபேஸ்க்கு வரக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பாதிப்பு ஏற்படும் போது, முக்கியமாக இந்த ட்ரைஜெமினல் நர்வ்னு சொல்லுவோம், கண்ணுக்கு, தாடை, வாய் பகுதிக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியது. ட்ரைஜெமினல் நர்வில் பாதிப்பு ஏற்படும் போது முகவாதம் நிறைய பேருக்கு ஏற்படுது. பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம், புருவத்தை வந்து தூக்கும் போது நெத்தியில் வந்து அந்த கோடுகள் வராமல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். கண்களோ இல்லை மூக்கு, வாய் பகுதி வந்து ஏதாவது ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்களும் நமக்கு நரம்பு தொடர்பாக வரக்கூடியது தான். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம், வலிப்பு நோய் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த வலிப்பு நோய் தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையை வந்து புரட்டி போடுற மாதிரி, கேள்விக்குறியாக்குற மாதிரியான ஒரு நோயின்னு சொல்லலாம். திருமணம் தடைப்பட்டு போகுது, என்னால் ஒர்க்குக்கு போக முடியல, ஜாப் போக முடியல, இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து காலேஜ் போக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் அவங்களோட ஃப்யூச்சரே பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த வலிப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி முக்கியமாக பார்த்தோம்னா கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, கால்களில் நடுக்கம், பேச முடியலன்னு சொல்கிறது, ஆண்களை பொறுத்த வரைக்கும் எரெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே நரம்பு தொடர்பாக வரக்கூடிய நோய் தான். இதில் முக்கியமாக பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கின்சன் டிசீஸில் என்ன ஆகும்? பேரே வந்து பார்த்தோம்னா நடுக்குவாதம். அப்போ கைகள் வந்து தானாக நடுங்கிக்கிட்டே இருக்கும். கைகள் நம்மளால் வந்து ஒரு பென் பிடிச்சி, ஒரு பேனாவை பிடிச்சி நான் வந்து எழுதுறேன், இல்லை 2 வீலர் வந்து நான் டிரைவ் பண்ணுறேன், இல்லை கார் டிரைவ் பண்ணுறேன், இந்த மாதிரி கைகளால் நம்ம எந்த ஒர்க்குமே வந்து சரியாக செய்ய முடியாத மாதிரியான ஒரு நடுக்கம் எந்த நேரத்திலுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயினில் டோபமைன் செக்ரீஷன் குறைவாக இருக்கும் பொழுது நரம்புகளில் அந்த தாக்கம் ஏற்பட்டு இதனால் கைகளில் நடுக்கம் வர்றது தான் நம்ம நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நர்வ் எண்டிங்ஸில் ஒரு இரிட்டேஷனோ இன்ஃப்ளமேஷனோ ஏற்படும் பொழுது வர்றது தான் மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்கிற நோய். இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் பொதுவாக கண்களில் தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது, கண் நரம்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். கண் நரம்புகள்னு சொல்லும்போது அந்த கண்களோட மேல் இமை வந்து மூடிக்கிட்டே இருக்கு மாதிரி, பாதி அளவு மூடுற மாதிரி இருக்கும், இந்த டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லா ஒரு ரிஜிடிட்டி, விரைப்புத்தன்மை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நர்வ் இன்வால்மெண்ட்டோட வர்றது தான் நமக்கு நரம்பு தளர்ச்சி தொடர்பாக வரக்கூடிய நோய்கள். அதுலேயும் முக்கியமாக இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்ற கண்டிஷன்ல என்ன ஆகும்னா, கழுத்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெர்டிபிராக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் ஹெரனியேஷன், வீக்கம் ஏற்பட்டு நரம்புகளை அழுத்தும் பொழுது வரக்கூடிய வலி. அப்போ செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லும் பொழுது
தோள்பட்டை, கை விரல் நுனி வரைக்குமே நமக்கு அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் வந்து நமக்கு நர்வ்ஸ் கம்ப்ரெஷன் ஆகும்பொழுது இடுப்புல இருந்து முக்கியமா இதுல வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்ற பேராசன நரம்பு தாபிதம், இதுதான் பெரும்பாலான மக்களுக்கு வருது. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ இடுப்புல இருந்து பேக் சைடில் இந்த தொடை குதிகால் வரைக்குமே நமக்கு அதிகமான ஒரு வலியை வந்து அது கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும் போது தான் நமக்கு இந்த பெயின் எல்லாமே வருது. இதை நம்ம சரி பண்ணணும். நரம்புகள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும்னா பெஸ்ட் நர்வின் டானிக் சித்தால இருந்தது, ஹெர்பல்ஸ்ல வந்து நிறைய நர்வின் டானிக் வந்து இருக்கு. அந்த நரம்பு உரமாக்கி அப்படின்னு சொல்றோம். இந்த நரம்பு உரமாக்கி செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அது எது எது அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த மூலிகைகளை நம்ம எப்படி பயன்படுத்தினா நரம்புகள் வந்து வலிமை அடையும்ன்றதும் பார்க்கலாம். முக்கியமா நரம்பு தளர்ச்சி இருந்துச்சுன்னா அதிகமான ரசாயன கலப்புள்ள உணவுகளை நம்ம எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். கெமிக்கல்ஸ் நிறைய சேர்ந்திருக்கிற ஃபுட்ஸ் எடுக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இன்னைக்கு சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை பரோட்டா, இது எல்லாமே ரெடிமேடாக கிடைச்சிருச்சு. வாங்கிட்டு வந்து உடனே ஹீட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேர்ல்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நிறைய உணவுகள் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் அதில் ஊற்றினா போதும், ஃபுட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட்ஸை வந்து நம்ம நிறைய சாப்பிட்றது தான் நர்வ் எண்டிங்ஸை வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். முக்கியமாக மூளைகளில் இருக்கக்கூடிய செல்ஸ், பிரெயின் செல்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிறதுனால நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ உடல் முழுவதுமே நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும், நரம்பு தளர்ச்சி அப்படின்ற பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கலரிங் ஏஜென்ட்ஸ், கலர் அந்த உணவுகளை வந்து கலராக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். முக்கியமாக பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி கலராக நம்ம கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். இந்த மாதிரி குளிர்பானங்களை நிறைய கலர் சேர்த்து குடிக்கிறது, நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கேக்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து இது எல்லாமே கலராக சாப்பிட்றதுனாலையும் முக்கியமாக இது சிறுநீரகங்கள் மற்றும் நரம்புகளை வந்து அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் நம்ம சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம உடலில் கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், காப்பர் இது 4ம் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நரம்பு தளர்ச்சின்ற பிரச்சனை ஏற்படுது. சரி, இப்போ இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான உணவுகள் மூலிகைகளை எடுத்துக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு நமக்கு முருங்கை விதைகள் பயன்படுது, முருங்கை பூவும் நம்ம எடுத்துக்கலாம். வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய நோய்களுக்கு முருங்கையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த முருங்கை பூவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இந்த முருங்கைப்பூ பவுடர் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து பவுடரை வாங்கிட்டு வந்து ஒரு கிளாஸ் பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி இதில் நாட்டு சர்க்கரை எல்லாம் பனங்கற்கண்டு 1 சிட்டிகை அளவு இல்லை 2 சிட்டிகை அளவு தேவைக்கு ஏற்ப நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து இரவில் நம்ம குடிக்கலாம். இது ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கலாம். நரம்புகள் வந்து வலிமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த முருங்கை பூவை நம்ம பாலில் இந்த மாதிரி சேர்த்து குடிச்சிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி சாலமிஸ்ரி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகை பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கொஞ்சம் விலை மதிப்புடையது தான், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆனா இது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மண்டலத்து அளவுக்கு நம்ம லேகியங்கத்துல சேர்த்தோ இல்லை இதோட பவுடர் ஒரு 2 சிட்டிகை அளவு டெய்லி நம்ம தேனோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதிகமான வீரியத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு பார்த்தோம்னா அமுக்ரா அப்படின்னு சொல்ற அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தம் அப்படின்னு சொல்ற இந்த மூலிகை இது வந்து கிழங்கு வகையை சேர்ந்தது. இதையுமே பாலில் கலந்தோ இல்லை நெய்யோடு சேர்த்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த அஸ்வகந்தா பொடியே நம்ம பேசிக்கா இப்படி சாப்பிடலாம். இல்லை இதை கொஞ்சம் வீரியமா பயன்படுத்திட்டு வரணும்னா இந்த அஸ்வகந்தா பொடியில கொஞ்சம் வல்லாரை சாறு விட்டு நல்லா கலந்து நைட் அப்படியே வச்சிடணும். காலையில் இது வெயிலில் உலர்த்தணும். 1 நாளோ இல்லை 2 நாளோ வெயிலில் உலர்த்தி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் அதிகமான வீரியம் இருக்கிறதா இருக்கும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம நெய் அல்லது தேனில் கலந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். இந்த அஸ்வகந்தாவோட வல்லாரை சேர்த்து எடுக்கும் பொழுது நம்ம நரம்புகளுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நரம்புகள் வலிமை அடையணும் அப்படின்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்கையும் பயன்படுத்தலாம். இது வாத நோய்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடல்ல நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கும் இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பயன்படுது. இது பவுடர் ஃபார்ம்லேயே நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். இல்லை கிழங்கு கிடைச்சாலும் நம்ம வந்து இதோட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்புகளுக்கு அதிகமான ஒரு வலிமையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய தைல வகைகள் இருக்கு. இந்த தைலங்களை என்ன பண்ணலாம்னா நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வாரம் 1 நாள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டே வந்தோம்னா நரம்புகளுக்கும் வலிமை சேர்க்கும். இதுல
முக்கியமாக பார்த்தோம்னா சிட்ராமூட்டி தைலம், அரக்கு தைலம் இது எல்லாமே பயன்படும். அதே மாதிரி காய திருமேனி தைலம் இருக்கு. இதையுமே நம்ம தலையில லேசாக ஹீட் பண்ணிட்டு தலையில நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிடணும். உடல் முழுவதும் இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு வெந்நீரில் குளிச்சுக்கிட்டே வந்தோம்னாலும் அதிகமாக நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குது, திக்கி திக்கி பேசுகிறோம், ஞாபக மறதி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் இந்த தைலங்களை பயன்படுத்தலாம். நரம்புகளை பாதுகாக்கணும், நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும்னா நான் சொன்ன இந்த குறிப்புகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இரவு நேரத்தில் உறக்கம்ன்றது ரொம்ப அவசியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.